உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி இந்த மாரி ஒரு செம்மையான டிஷ் செய்யலாம். சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டீங்க, அதுக்கு அங்கிட்டு வேற எதுவும் செய்ய மாட்டீங்க. முதல்ல இதை தான் போய் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்தமாரி ஃபைன் ஜூலியனாக கட் பண்ணிக்கணும். இந்தமாரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் முதல்ல ஆட் பண்ணிடுங்க. தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணி முடிச்சோன்னே நல்லா அதை வந்து அலசிடுங்க. ஏன்னா அந்த கஞ்சி வந்து அதில் இல்லாமல் நம்ம அலசி கிளியராக பண்ணி வச்சிடணும். அப்புறம் வந்து கச்சாங் தானா, இது தமிழில் என்ன சொல்லுவாங்க, வேர்க்கடலையா? வேர்க்கடலைன்னு நினைக்கிறேன். இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க தனியாக. அப்புறம் உருளைக்கிழங்கும் இந்தமாரி பொரிச்சு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். மொறுன்னு இருக்கணும், முறுக்கு மாரி. ஆனால் முறுக்கு இல்லை, இது உருளைக்கிழங்கு. இதை பொரிச்சு தனியாக இதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்ச நேரங்க இப்போ வெங்காயம், பூண்டு, ஊசி மிளகா, சோப்பு மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டரில் நல்லா அரைச்சிடுங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப இருந்துச்சுன்னா அம்மிக்கல்லில் கூட நீங்கள் வச்சு மெதுவாக அரைக்கலாம், நம்ம பாரம்பரியத்தை காக்கிற மாரி. அப்புறம் எண்ணெயில் இது அழகாக போட்டு வதக்க வேண்டியதுதான். வதக்கி அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். ஓகேங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் புளி தண்ணி, உப்பு, அப்புறம் இது டவுன் லீமா பொருள், எலுமிச்சை இலை, அது ஒரு விதமான எலுமிச்சை. அப்புறம் மஷ்ரூம் சீசனிங். எல்லாம் கேட்டீங்க என்ன சீசனிங் பாய்க்கிறேன்னு. இந்த பிராண்ட் மஷ்ரூம் சீசனிங் தான் நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சீனி இதுக்கு மேம் நிறையா தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த கிரேப்பி ஊபிலாம் இருக்குல்ல அந்தமாரி. ஓகே, அதோட சேர்த்து சைவ நெத்திலி பொரிச்சு வச்சுருந்தேன், அந்த கச்சாங், அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருந்தால எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளற வேண்டியதான், நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றுக்கு ஒன்றா, ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்களா. மிக்ஸ் பண்ணி இந்தமாரி தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இது ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஆறின பிற்பாடு அந்த டப்பா